உங்களுக்கு ஒரு விளம்பரம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை வெயிங் ஸ்கேலு எடை உயரம் பார்க்கறது முன்னாடி நின்றுட்டுருக்கோம். நான் உயரமாக வளர்ந்து விட்டேன், எல்லா மருத்துவர்களும் இந்த பவுடரைத்தான் எழுதி தருகிறார்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க. அது பீடியா கட்டாயம் ஷூர் அப்படின்னு அந்த விளம்பரத்தில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் முட்டாப்பயம் பண்ணிட்டாங்க அவங்க. நார்மலாக எல்லா குழந்தையும் 6 சென்டிமீட்டர் உயரம் நீங்கள் ஒழுங்கான வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாவே வளரும். அந்த வளர்ச்சியைத்தான் அவங்க ஏதோ அவங்க பொடியை சாப்பிட்டதுனால வர்ற மாதிரி சொல்லி நம்மளை எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக குழந்தைகள் நல மருத்துவர் சங்கம் 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் போட்டாங்க. இன்னும் போயிட்டே இருக்குங்க. இதே மாதிரி 30 கம்பெனி மேலே கேஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குற அத்தனை விளம்பர கம்பெனிகளும் தங்களுடைய விளம்பரத்தில் தவறாக சொல்லித்தான் இதை சாப்பிட்டா வளரும், இது சத்து டானிக்கு, இது புரோட்டீன் பவுடரு, இது பால் இருக்குது, இதை சாப்பிட்டிங்கன்னா அத்தனை விட்டமின்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? வெறும் சோறு உணவுகளை எல்லாம் சாப்பிடாமல் வெறும் மாத்திரையை சாப்பிட்டு யாராவது வளர்ந்துட முடியுமா? யாராவது வளர்ந்துருக்கீங்களா சாப்பிடாம? எனக்கு தெரிஞ்சு இந்த உணவில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களையும் கொடுக்குற ஒரே ஒரு மருந்துகள் அளவுக்கு ஓரளவுக்காவது உணவுனுடைய அளவை குறைச்சி கொடுக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஷிப்பில் போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கேயே தங்கியிருக்காங்களா அவங்களுக்கு தான். ஒரு முறை வெளிநாடு சென்றிருந்த போது அந்த ஸ்பேஸ் ஷிப்பினுடைய அங்கே இருந்த அந்த உணவுகள் குறிப்புகள் அதை பற்றி அங்கே ஒரு எக்ஸிபிஷனில் பார்த்தபோது பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 25% தான் அவங்க உணவு இருக்கக்கூடிய சத்துக்களை அந்த கேப்சூலில் கொடுக்க முடியுது. மற்ற நேரங்களில் அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டடாக எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த பவுடர்லேயும் எந்த பொடியிலையும் எந்த பாட்டிலில் கிடைக்கக்கூடிய பாக்கெட்டில் கிடைக்கக்கூடிய எதுலேயும் உங்கள் குழந்தைய சத்து டானிக் எதுவும் வளர்த்தாது. வேறு எது தான் வளர்த்தும்?